அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல். இந்த கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் டிலாம் இருக்குது. ரொம்ப நார்ச்சத்து உள்ளது. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த கொத்தவரங்காயை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க எல்லோரும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், எம்மியாக இருக்குது. எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக இந்த கொத்தவரங்காய் வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கொத்தவரங்காய். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய், சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு நல்ல சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் எம்மியாக இருக்கும். இதில் நார்ச்சத்து, வைட்டமின் டி எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இந்த கொத்தவரங்காய் பொரியல் சாப்பிட்றது உடம்புக்கு, குழந்தைகளுக்கும் நல்லது, உடம்புக்கு பெரியவங்களுக்கும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது இந்த கொத்தவரங்காய். அதனால் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தவரங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இந்த பொரியலுக்கு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இது எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லா பொருளும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம கொத்தவரங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கழுவிட்டு நல்லா சுவையாக வைப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுட்டு இந்த கொத்தவரங்காயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கிட்டு இதில் இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான நம்ம கல் வச்சு சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எல்லாம் செத்து வேகணும். நல்லா செத்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் தண்ணி வற்றி வரணும், காய் வேகணும். அவிச்சு இருக்கிட்டு செய்யலாம், ஆனால் அவிச்சு இருக்க சத்து எதுவும் இருக்காது இதில். அதனால தான் அவிக்காமல் செய்யணுங்கிறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது நல்லா வேகட்டணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து
திருகி வச்சுக்கிட்டு அந்த தேங்காயை இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, போட்டு சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தக்கன தேங்காய் சேர்த்துக்கலாம். நிறையாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக சேர்த்துக்கிறேன். இந்த பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ ஜம்முன்னு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அம்புட்டு ருசியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா குழம்போடும் சாப்பிட்றதுக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பொரியல். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல். எல்லோரும் செய்கிறோம், ஒரே மாதிரி தான் எல்லோரும் செய்வான்னு இன்றைக்கி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஸ்டைலில் செய்வாங்க. அதனால் இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்து செஞ்சு மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.